سبحان الله والحمد لله لا إله إلا الله الله أكبر. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في محكم تنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலாவினுடைய பேரருளால் நாம் அவன் நம் மீது விதியாக்கிய ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த அல்லாஹ் நமக்கு தந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களாக மூமின்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மூமின்கள் எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகின்றான் என்பதை நாம் சற்று ஆய்வாக உள்ளே சென்று பார்க்கின்ற பொழுது நம்மிடத்திலே சில விஷயங்கள் இஸ்லாம் சொன்ன விஷயங்கள் இருக்கின்றது. சில விஷயங்களிலே நாம் இஸ்லாத்தை பின்பற்றுகின்றோம். ஆனால் இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றது. அதை நாம் இஸ்லாம் நம்மிடத்திலே எப்படி பின்பற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றதோ, இஸ்லாம் அந்த விஷயங்களிலே நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நம்மை எதிர்பார்க்கின்றதோ, அந்த விஷயத்தில் நாம் அவ்வளவு தூரம் சரியாக நடந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை சற்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுஹுலு ஃபி ஸில்மி காஃபா வலா தத்தபிஉ ஹுதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். விசுவாசிகளே, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளை பார்த்து சொல்லுகின்றான்: அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்களே, மூமீன்களே, நீங்கள் இந்த மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் இந்த மார்க்கத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபிஉ ஹுதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஏனென்றால் அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தாலா நம்மை பார்த்து, விசுவாசிகளை பார்த்து, ஈமான் கொண்டவர்களை பார்த்து சொல்லுகின்றான்: நீங்கள் இந்த மார்க்கத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள். முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்றால் என்ன? நாம் பார்க்கின்றோம், நம்மிலே எத்தனையோ சகோதரர்கள் மார்க்கம் நம் மீது விதியாக்கிய தொழுகை நிறைவேற்றுவார்கள், நோன்பு வைப்பார்கள், ஜக்காத்து கொடுப்பார்கள், ஹஜ்ஜு செய்வார்கள். இந்த வணக்கங்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய எத்தனையோ பேர், இதையும் தாண்டி அல்லாஹு தாலா நம்முடைய கொடுக்கல் வாங்கலிலே, நம்மளுடைய குடும்ப விஷயங்களிலே, நம்முடைய சிறப்பான வைபவங்களிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி இருக்கின்றார்களோ அதன்படி நாம் நடக்கின்றோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே மனிதன் வணக்க வழிபாடுகளிலே சரியாக நடக்கின்றான். இன்னொரு பகுதி இருக்கின்றது, பொருளாதாரம், கொடுக்கல் வாங்கல், வியாபாரம். இந்த விஷயங்களிலே நாம் எப்படி நடந்து கொள்ளுகின்றோம்?
இந்த விஷயத்திலே அல்லாஹு தாலா எதையெல்லாம் நமக்கு ஹலால் என்று சொல்லி இருக்கின்றானோ அதை பேணி நடக்கின்றோமா? எதையெல்லாம் நமக்கு அல்லாஹு தாலா ஹராம், இதன் அருகிலே நீங்கள் செல்ல வேண்டாம் என்று சொல்லி இருக்கின்றானோ அதையெல்லாம் நாம் தவிர்ந்து நடக்கின்றோமா என்று பார்த்தால் நிறைய விஷயங்களிலே நாம் தொழுகையிலே கரெக்டாக இருக்கின்றோம், உம்ரா செய்கின்றோம், ஹஜ்ஜு செய்கின்றோம், நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய குடும்ப பிரச்சனைகளிலே நாம் நேர்மையாக நடந்து கொள்கின்றோமா? நம்முடைய வியாபார தளத்திலே நாம் நேர்மையாளர்கள் என்ற பெயரை நம்மால் வாங்க முடிந்ததா என்று நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக அதிலே நாம் போதிய அளவு இன்னும் பின்பற்றவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வியாபாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தாலா நமக்கெல்லாம் தெரியும், இன்னமல் ஹம்ரு வல் மைஸ், அல்லாஹு தாலா மதுவை தடை செய்திருக்கின்றான். இந்த மது அதே போன்று குல்லு முஸ்கிரின் வ முஃப்திரின் ஹராமுன், அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், ஒவ்வொரு போதை தரக்கூடிய பொருளும் ஒவ்வொரு உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய பொருளும், வெறும் போதை தரக்கூடிய பொருள் அல்ல, மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய எந்த பொருளையும் நாம் உபயோகிப்பது விற்பது தடை செய்யப்பட்டிருக்கின்றது இந்த மார்க்கத்திலே. எத்தனை பேர் நம்மிடத்திலே கடைகள் வைத்திருக்கின்றோம், இன்னும் பீடி சிகரெட்டை விற்று கொண்டிருக்கின்றோம், இன்னும் பான் பிராக் போன்ற போதை அதாவது புகையிலை பொருட்களை விற்று கொண்டிருக்கின்றோம். ஏன்? தொழக்கூடிய நாம், நோன்பு வைக்கக்கூடிய நாம் இந்த புகை பொருட்கள், இந்த புகையிலை பொருட்கள் உடல் நலத்திற்கு கேடானது என்று நமக்கு தெரியாதா? இதை நமக்கு இதுவரை இந்த அரசாங்கம் சொல்லி தரவில்லையா? இந்த அரசாங்கம் சொல்லுகின்றது புகையிலை அதாவது புற்றுநோயை உருவாக்கக்கூடியது, மனிதனுக்கு எல்லா விதமான கெடுதலையும் தரக்கூடியது. நீங்கள் எதையும் நம்பாவிட்டாலும் புகை பிடிக்கக்கூடியவர்களை பற்றி இப்பொழுது வந்த நவீன ஆய்விலே ஒரு மனிதன் புகை பிடிக்கின்றான் என்றால் அவனுடைய 10 வருட வாழ்வு குறைகின்றது. அல்லாஹு தாலா நமக்கு விதியை எழுதி வைத்திருக்கின்றான். இந்த புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றது, ஒரு மனிதனுக்கு 60 வயது வரை அவனுடைய உடல் ஆரோக்கியத்தோடு வாழ முடியும் என்றால் புகைப்பவனுக்கு 40 வயது தான் கிடைக்கின்றது, 10 வருடத்தை அவன் இழைக்கின்றான் என்றெல்லாம் நமக்கு இப்படி புள்ளி விவரங்களாம் சொல்லி கொண்டிருக்க நாம் எத்தனை பேர் இந்த விஷயத்தை எல்லாம் கடைபிடிக்கின்றோம்? அதே போன்று நம்மில் எத்தனை பேர் தேவை நிர்பந்தம் என்ற பெயரிலே வங்கிகளிலே கணக்குகளை வைத்திருக்கின்றோம், வட்டியை நாம் உபயோகப்படுத்துகின்றோம். ஏன் நம்மால் இதை விட்டெல்லாம் விலக முடியவில்லை? நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், அல்லாஹ்வை நம்புகின்றோம், தொழுகின்றோம். ஏன் நம்மால் முழுமையாக இந்த மார்க்கத்திற்குள் நுழைய முடியவில்லை? ஏன் நம்மால் இந்த மார்க்கத்தில் நன்றாக தெரியும் உடலுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய பொருளை நாம் விற்கலாமா? ஒரு மூமின் ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய பொருளை விற்கலாமா? மதுவை விற்கலாமா? புகையிலை பொருட்களை விற்கலாமா? இதை நமக்கு மார்க்கம் அனுமதி தந்திருக்கின்றதா? நாம் இப்படித்தான் நம்முடைய சக மனிதர்களை நேசிக்க வேண்டுமா? இதையெல்லாம் நமக்கு மார்க்கம் சொல்லித்தரவில்லையா? ஏன் நம்மால் இன்னும் நம்மை மாற்றிக்கொள்ள முடியவில்லை? இந்த இஸ்லாத்தின் மீது நாம் முழுமையாக இன்னும் நுழையவில்லை. நாம் நம்புகின்றோம், எப்படி நம்ப வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் சொன்னார்களோ அப்படி நாம் நம்புவதற்கு இன்னும் தயாராக இல்லை. நம்முடைய மனோ இச்சை இன்னும் அதற்கு தயாராக இல்லை. எதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்களிலே ஒருவரும் மூமினாக ஆக முடியாது எதுவரை நான் கொண்டு வந்ததை உங்களுடைய மனோ இச்சை விரும்ப வேண்டும். நான் எதை கொண்டு வந்தேனோ, நான் எதை சொல்லுகின்றனோ அதை உங்களுடைய மனோ இச்சை விரும்ப வேண்டும். நான் தடை செய்ததை உங்களுடைய மனோ இச்சை தடை செய்ய வேண்டும். நான் விரும்பாததை உங்களுடைய மனது விரும்பக்கூடாது. அப்படி உங்களுடைய உள்ளம் மாறாதவரை உண்மையான மூமினாக ஆக முடியாது, முழுமையான மூமினாக ஆக முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள். ஏன் நம்முடைய வியாபார தலங்களிலே நம்மால் நம்முடைய மார்க்கத்தை நிலைநிறுத்த முடியவில்லை? நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் இந்த மார்க்கம் எப்படி இந்த இந்தியாவிற்கு வந்தது. நம்மை போன்றவர்கள் பிரச்சாரம் செய்து மாநாடுகள் நடத்தி மிகவும் அரிய சொற்பொழிவுகளை ஆற்றி இந்த மார்க்கம் வளரவில்லை. அந்த சஹாபாக்களும் அந்த சஹாபாக்களை பின்தொடர்ந்த அந்த தாபியின்களும் இந்த நாட்டிற்கு வந்தார்கள். அவர்களை இந்த உலகம் பார்த்தது, அவர்களுடைய வியாபாரத்தை இந்த உலகம் பார்த்தது, அவர்களுடைய நேர்மையை இந்த உலகம் பார்த்தது. என்ன மனிதர்கள் இவர்கள்! குறையை சொல்லி வியாபாரம் செய்கின்றார்கள். எதை வேண்டுமானாலும் விற்று காசாக்கலாம் என்று நினைக்கக்கூடிய உலகத்திலே இந்த அற்புத மனிதர்கள் எப்படி இங்கே வந்தார்கள்? இந்த உலகம் ஆச்சரிய கண்கோடு பார்த்தது. இந்த சஹாபாக்களிடத்திலே எப்படி அந்த நாணயம் வந்தது? எப்படி அந்த நேர்மை வந்தது?
எல்லோருக்கும் பணத்தின் மீது ஆசை இருக்கும், எல்லோருக்கும் பொருளாதாரத்தின் மீது ஆசை இருக்கும். அதையும் தாண்டி இவர்கள் எப்படி இந்த மனிதர்கள் இப்படி வந்தார்கள்? இதை பார்த்துத்தான், இவர்களை பார்த்துத்தான் நம்முடைய மூதாதையர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். இவர்களுடைய நேர்மை, இவர்களுடைய கொடுக்கல் வாங்கலிலே இந்த அந்த பரிசுத்தம், அந்த வாக்கு தவறாமை, அந்த பொருளிலே இருக்கக்கூடிய குறையை சொல்லிவிட்ட அந்த தன்மை, அதிசயித்து போய் மலைத்து போய் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நம்மை பார்த்து இன்று உலகம் அப்படி பார்க்கின்றதா? இஸ்லாமிய வியாபாரிகள் அப்படித்தான் தங்களுக்கு பெயர்களை சம்பாதித்து வைத்திருக்கின்றோமா? இப்பொழுது ஓரளவுக்கு பரவாயில்லை. ஒரு காலம் இருந்தது, ஒரு பர்மா பஜார் போன்ற இடங்களுக்கு சென்று ஒரு பொருளை ஒருவன் விலை கேட்டுவிட்டால் போதும், அவனை ரவுண்டு கட்டி விடுவார்கள். அவன் அதை வாங்காமல் போக முடியாது. கூட்டத்தை கூட்டி அவனை மிரட்டி எப்படியாவது அவனை வாங்க வைப்பார்கள். ஏன் ஒரு பொருளை விலை கேட்டு விட்டு போகக்கூடாதா? இன்னொரு கடையிலே விலை கேட்டு விட்டு வந்து உங்கள் பொருளை வாங்கக்கூடாதா? இப்படி மார்க்கம் தடை செய்திருக்கின்றதா? இன்னமும் இது போன்ற வியாபாரங்கள், ஒரிஜினல் பொருளுக்கு பதிலாக டூப்ளிகேட்டை காட்டி இது ஒரிஜினல் என்று சொல்கின்றார்கள். இது பல வருடங்கள் உழைக்கும் என்று சொல்கின்றார்கள். எப்படி இவர்களுக்கு வாய் வருகின்றது? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, தொழக்கூடியவர்களுக்கு, நோன்பு வைக்கக்கூடியவர்களுக்கு எப்படி மனம் வருகின்றது? எத்தனை அப்பாவி வருவான் ஒரு நல்ல பொருள் வாங்க வேண்டும் என்று, ஒரு டூப்ளிகேட் பொருளை கொடுத்து இது ஒரிஜினல் பொருள், இது நன்றாக உழைக்கும், 50 வருஷத்துக்கு உழைக்கும் என்றெல்லாம் பொய் சொல்லி வியாபாரம் செய்யப்படுகின்றது. நம்மை பார்த்து உலகம் வெருண்டோடுகின்றது. எந்த சஹாபாக்களை பார்த்து இந்த உலகம் கட்டி அணைத்து கொண்டதோ அதே போன்று வியாபாரத்தை நம்மிடத்திலே பார்த்து இன்னைக்கு நமக்கு என்ன பேர் கிடைச்சிருக்கு? என்ன பேரை நம்ம வாங்கியிருக்கிறோம்? எங்கேயாவது ஒரு இடத்துல பாய் ஏமாற்ற மாட்டான்னு எவனாவது சொல்லுவானா? இஸ்லாமியர்களுடைய கடைக்கு போங்க, சின்ன பிள்ளை போனாலும் கையில் என்ன காசு இருக்கோ அதுக்கு தகுந்த ஜாமானை கொடுத்து விடுவாங்க அப்படின்னு நம்மளுக்கு எங்கேயாவது பேர் வாங்கியிருக்கோமா? ஏன் நம்மளால் வாங்க முடியலை? நம்மளுக்கு ஈமான் இருக்குது, ஆனால் எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லை. எதில் நம்பணுமோ அதை நம்பலாமா? பொருளாதார விஷயம்தான் மிக முக்கியமான விஷயம். நாம் தொழுகின்ற தொழுகை நம்மை சொர்க்கத்தில் சேர்க்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். நாம் நோக்கக்கூடிய நோன்பு நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். நடக்கும், அழைத்து செல்லும். எப்பொழுது? நாம் கொடுக்கல் வாங்கலிலே சரியாக இருந்தால் அங்கேதான் இஸ்லாம் முழுமைப்படுத்தப்படுகின்றது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். வியாபார தளத்திலே, உங்களுடைய கொடுக்கல் வாங்கலிலே, உங்களுடைய வியாபாரத்திலே இஸ்லாம் முழுமைப்படுத்தப்படும். இதுவெல்லாம் எல்லோராலும் செய்ய முடியும். யார் வேண்டுமானாலும் தொழலாம், யார் வேண்டுமானாலும் நோன்பு வைக்கலாம். நோன்பு வைப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது அந்த மக்கத்து எதிரிகள் எல்லாம் என்ன நோன்பு வைக்க மாட்டோம், தொழ மாட்டோம் என்பதற்காக எதிர்த்தார்கள்? இல்லை. அந்த கொள்கையினுடைய தாக்கம், அந்த நேர்மை, அந்த சுயமரியாதை, அதை கற்பித்ததினால் தான் அவர்கள் எதிர்த்தார்கள். அந்த தன்மையை நம்மிடத்திலே வர வேண்டும். நம்மால் எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்திலே ஏமாற்றப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வியாபாரத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். நீங்கள் ஒரு மரத்தை காட்டி, இந்த மரத்தை நீங்கள் ஒரு வருடம் பயிரிட்டுக் கொள்ளுங்கள், எனக்கு 50,000 ரூபாய் கொடுங்கள், 1,00,000 ரூபாய் கொடுங்கள் என்று பேரம் பேசக்கூடாது. ஒரு மரம் பூ பூத்து அது காய் காய்த்து அந்த காய் கனியாகி அதற்கு பிறகு அதை பார்த்த பிறகுதான் அதற்கு விலை பேச வேண்டும். குத்தகை என்ற பெயரிலே பேசப்படுகின்றது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், ஹத்தா யஹ்மர்ர, அந்த பேரிச்சம்பழ மரம் தான் அவங்களிடத்தில் இருந்தது. அந்த பேரிச்சம்பழ மரத்தை பற்றி சொல்லுகின்றார்கள், அந்த காய்கள் செந்நிறத்திலே வர வேண்டும். அது காயாக காய்த்து சிகப்பு நிறத்திலோ பச்சை நிறத்திலோ வந்த பிறகுதான் அதை மரத்தில் வைத்து நீங்கள் விலை பேச வேண்டும். இதோ பார், இவ்வளவு பேரிச்சங்கள் பழங்கள் இருக்கின்றது, இதற்கு நீ எவ்வளவு ரூபாய் தருவாய்? அந்த பேரிச்சம்பழ மரம் சிறிய பிஞ்சு விடுகின்ற பொழுது அல்லது சிறிய காயாக இருக்கும் பொழுது பெரிய பழமானவுடன் என்ன விலையோ, ஒரு வருடத்திற்கு பிறகு 3 மாதங்களுக்கு பிறகு இவையெல்லாம் பேரிச்சங்கனிகளாக மாறிவிடும். இதை எடுத்துக்கொண்டு நீ எனக்கு இப்பொழுது 50,000 ரூபாய் தா என்று கேட்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்கின்றார்கள் இது போன்ற வியாபாரத்தை. ஒரு குளத்தை காட்டி இந்த குளத்திலே உள்ள மீனை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள், 50,000 ரூபாய் தாருங்கள் என்று சொல்லக்கூடாது. எடுத்து பார்த்தால் எவ்வளவு மீன் இருக்கும், எடுத்து வெளியே போட்டு இதோ மீன், இதற்குரிய விலையை கொடு என்றுதான் பேச வேண்டும்.
மாங்காயை அது காயாக ஆகி மாங்காய் என்ற உருவத்தை பெற்றவுடன் தான் மரத்திலிருந்து நாம் வியாபாரம் செய்ய முடியும். பிஞ்சாக இருக்கும் பொழுது மரத்தை காட்டி வியாபாரம் செய்யக்கூடாது. பிஞ்சை விற்கலாம், பிஞ்சுடைய விலைக்கு பிஞ்சை விற்கலாம், பூவை விற்கலாம், பூவுடைய விலைக்கு விற்கலாம், அதை தேவைப்பட்டவர்கள் வாங்கிக் கொள்ளலாம். பிஞ்சை காட்டி மாங்காயுடைய விலைக்கு விற்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், இப்படி நீ விற்று சில மரங்களினுடைய காய்கள் வீணாகி விட்டதென்றால் அந்த சகோதரனுடைய காசு உனக்கு எப்படி ஹலாலாகும்? அந்த மரம் பூக்காமல் போய்விட்டால், அந்த மரம் காய்களை வீணாக்கி விட்டால் அவனுடைய காசு உனக்கு எப்படி ஹலாலாகும்? எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் மனித உரிமைகளை பற்றி சிந்திக்கின்றார்கள். கடைத்தெருவிற்கு செல்லுகின்றார்கள். ஒரு கோதுமை வியாபாரி கோதுமையை குமித்து வைத்து கொண்டு விற்று கொண்டிருக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கையை கோதுமையிலே விடுகின்றார்கள். கோதுமையினுடைய உள்புறத்திலே ஈரம் தெரிகின்றது. ஒரு பெரிய குற்றம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னா, யார் பிற மனிதனை ஏமாற்றுகின்றானோ அவர் நம்மை சார்ந்தவனே அல்ல. தொழுதாலும் சரி, நோன்பு வைத்தாலும் சரி, ஹஜ்ஜி செய்தாலும் சரி, பிறரை ஏமாற்றுபவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. எந்த உலகத்திலே எந்த தலைவன் இப்படி விரிவுரை நமக்கு சொல்லி தந்தான்? பிறரை ஏமாற்றக்கூடாது என்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு அறிவுரையை உலகத்தில் யார் சொல்லி தந்தது? ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அதையெல்லாம் சுமந்து கொண்ட நாம், அதையெல்லாம் கையிலே வைத்திருக்கக்கூடிய நாம் நம்முடைய செல்போனிலே வைத்திருக்கின்றோம். புகாரியா, முஸ்லிமா, தப்சீரா அத்தனையும் வருகின்றது. நம்முடைய செயலிலே வந்ததா? நம்முடைய நடவடிக்கைகளிலே வந்திருக்கின்றதா? எத்தனை குடும்பங்களில் விவாகரத்துகள், பிரச்சனைகள் ஏன் சகிப்புத்தன்மை இல்லாமல் போனது? ஆண்களுக்கும் தான் பெண்களுக்கும் தான். என்ன காரணத்தினால் இப்படி? நாளுக்கு நாள் புள்ளி விவரம் சொல்லுகின்றது, விவாகரத்து கூடிக்கொண்டே செல்கின்றது என்று. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எப்படி இப்படிப்பட்ட ஒரு தன்மை நமக்குள் வளர்ந்தது? இந்த இஸ்லாம் நமக்கு எந்த மாற்றத்தை நமக்கு உருவாக்கி தந்தது? இந்த மார்க்கத்தை நாம் எப்படி நம்பி இருக்கின்றோம்? ஏதோ தொழுதுவோம், கடமை முடிந்து விட்டது, நோன்பை நோற்றோம், தராவீஹ் தொழுதோம், பயான் கேட்டோம், நம்முடைய கடமை முடிந்து விட்டது என்று நினைத்ததினால் அந்த புறத்தை நாம் சிந்தித்து பார்க்காமலேயே இருக்கின்றோம். பொருளாதாரம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். நாளை மறுமை நாளிலே நம்முடைய பொருளாதாரம் எப்படி திரட்டப்பட்டது, அது எப்படி செலவழிக்கப்பட்டது என்பதற்கு பதில் சொல்லாதவரை நம்முடைய கால் நகராது. பதில் சொல்லித்தான் நாம் ஆக வேண்டும். நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். எதிலே குறை வைத்தாலும் சரி, நாம் பிற சகோதரனுக்கு செய்யக்கூடிய உரிமைகளிலோ, நம்முடைய வியாபார தலங்களிலே செய்யக்கூடிய தவறுகளிலிருந்தோ நாம் முழுமையாக வெளியாகி வந்து ஆக வேண்டும். நாடினால் அல்லாஹு தஆலா தொழுகையிலே குறை இருந்தால் மன்னித்து விடலாம். அதற்காக வேண்டி குறை வைக்க சொல்லவில்லை. தொழுகையிலே குறை இருந்தால் அல்லாஹ் நாடினால் மன்னித்து விடலாம். அந்த சகோதரனை ஏமாற்றிவிட்டு நாளை மறுமையிலே வந்து நின்றால் என்னவாகும்? நம்முடைய தொழுகை எடுத்து கொடுக்கப்படும், நம்முடைய நோன்பு எடுத்து கொடுக்கப்படும். நன்றாக தொழுது வைத்திருக்கின்றோம், நன்றாக ஹஜ்ஜி செய்து வைத்திருக்கின்றோம், அதை எடுத்து அவனுக்கு தரப்படும். கேள்விப்பட்டிருக்கின்றோம். இதுவெல்லாம் நமக்கு எதற்கு சொல்லப்படுகின்றது? இதுவெல்லாம் நம்மை சீர்திருத்தம் செய்ய வேண்டும். இந்த மார்க்கம் என்பது வெறும் இந்த வணக்க வழிபாடுகளோடு நின்று விடுவதல்ல. இதையும் தாண்டி எல்லா விஷயங்களிலும் இந்த மார்க்கம் பிரதிபலிக்க வேண்டும். முஸ்லீம்டா வீடே தரமாட்டேங்கிறான், முஸ்லீம்டா கடன் கொடுக்கறது இல்லை. ஏன் இப்படி வந்துச்சு? நம்ம அடுத்த ஆட்களையெல்லாம் குறை சொல்றதுல அர்த்தமே இல்லை. நம்மள்கிட்ட இஸ்லாம் இல்லை. இப்போ கூட இந்த தேர்தல் கணிப்பாளர் கிஷோர் என்ற ஒரு அரசியல் தேர்தல் கணிப்பாளர், இந்த தேர்தலுக்கு முன்னதாக நான் இஸ்லாமியர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகின்றார், நீங்கள் முதலில் முஸ்லீம்கள் எங்களுக்கு இவர் பாதுகாக்க வேண்டும், எங்களை இவர் பாதுகாக்க வேண்டும், எங்களுக்கு இவர்கள் அடைக்கலம் தர வேண்டும் என்று எண்ணுவதை விட்டுவிடுங்கள். உங்களுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றாரோ அப்படி நீங்கள் வாழ்ந்தீர்களே ஆனால் உங்களை தேடி பிறர் வருவார்கள். நீங்கள் யாரிடத்திலும் உங்களுடைய பாதுகாப்புக்கு போய் நிற்க வேண்டிய தேவையில்லை. யார் சொல்வது? இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் அல்ல, வெளியே இருக்கக்கூடியவர்கள் சொல்லுகின்றார்கள். நம்முடைய கொள்கை அழகாக இருக்கின்றது, நம்முடைய சட்டதிட்டம் அழகாக இருக்கின்றது, இருந்து என்ன செய்வது? பெர்னாட் ஷா சொன்னது போல் இஸ்லாம் ஒரு பெஸ்ட் அழகான ஒரு மார்க்கம் இஸ்லாம். பட் முஸ்லீம்கள் அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம நடந்து காட்டலை.
அதனால்தான் நமக்கு இந்த மார்க்கம் எல்லா விஷயங்களை விட பிறருடைய உரிமைகளுடைய விஷயத்திலே நீங்கள் அதிகம் கவனம் செலுத்துங்கள். பிறருடைய உரிமை விஷயத்திலே நீங்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மரணத்திற்கு முன்னால் யாருக்காவது நாம் அநீதி இழைத்திருந்து ஏமாற்றி மோசடி செய்து நாம் இருந்தோமே ஆனால் மரணத்திற்கு முன்னால் அவரிடத்திலே சென்று ஹலால் வாங்கி கொள்ளுங்கள், அவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நாளை மறுமையில் நம்முடைய நல்லறங்கள் அவருக்கு பிரித்து கொடுக்கப்படும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எப்படி சஹாபாக்களை பார்த்து இந்த உலகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதோ அப்படி நம்முடைய நடைமுறைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய எல்லா விஷயங்களிலும், நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய வியாபாரம், நம்முடைய குடும்ப நிகழ்ச்சி, நம்முடைய திருமணங்கள், நம்முடைய எல்லா விஷயங்களிலும் இந்த மார்க்கம் நமக்கு என்ன சொல்லி தருகின்றது, நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று இந்த மார்க்கம் நமக்கு அறிவுறுத்துகின்றது என்பதை கவனத்திலே கொண்டு, அது போன்று நாம் வேறு யாருக்கும் எதற்கும் நாம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய தேவையில்லை. நமக்கு இந்த மார்க்கம் என்ன சொல்லி தந்திருக்கிறதோ அதன்படி நாம் நடக்க வேண்டும். அல்லாஹ் நாடினால் ஒரு காலம் வரும், இப்படி கூட நடக்க முடியாத காலங்கள் வந்தாலும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நாம் இப்பொழுது நமக்கு அத்தனை வாய்ப்புகளும் இருக்கின்றது. நம்முடைய திருமணத்தை மார்க்கம் சொன்னபடி நம்மளால் நடத்தி காட்ட முடியும், நம்முடைய வியாபாரத்தை நடத்தி காட்ட முடியும், நம்முடைய கொடுக்கல் வாங்கலை நடத்தி காட்ட முடியும், நம்முடைய குடும்ப விஷயங்களை நாம் நடத்தி காட்ட முடியும். அந்த அரிய வாய்ப்புகள் நம்மிடத்திலே இருக்கின்றது. நாம் இந்த மார்க்கத்தை பின்பற்ற என்று விரும்புகின்றோம், இந்த மார்க்கத்தை நாம் நேசிக்கின்றோம். அதனால் தான் நேரங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு இது போன்ற வணக்க வழிபாடுகளுக்கு நாம் வருகின்றோம். இன்னும் இன்ஷா அல்லாஹ் நாம் தொடாத அந்த துறைகளிலும் நம்முடைய மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு பதித்து காட்ட வேண்டும். நாம் தான் பிரச்சாரத்தின் வாயிலாக எல்லாம் இந்த மார்க்கம் வளராது, நம்முடைய நடவடிக்கைகள் வாயிலாக மட்டும்தான் இந்த மார்க்கம் இந்த உலகத்திற்கு செய்தியை சொல்லும். அப்படித்தானே அல்லாஹ்வுடைய தூதர் நடந்தாங்க. எப்படி சொன்னாங்களோ அப்படி செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்களோ அப்படி சொன்னாங்க. போதிக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, மணிக்கணக்காக பயன் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, நடந்து காட்டுறது தான் கஷ்டமான விஷயம். எனக்கும் தான் சொல்கின்றேன், நடந்து காட்டுவது தான் கடினமான விஷயம். அதில் தான் இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சி இருக்கின்றது. எனவே நாம் இது போன்ற விஷயங்களிலே கூடுதல் அக்கறை எடுத்து நாம் மார்க்கம் சொல்லி தந்திருக்கக்கூடிய ஏனைய விஷயங்களிலும் இந்த உலகத்தில் நம்மோடு வாழக்கூடிய பிற சமுதாயத்தவர்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், அவர்களுக்கு எந்த சட்டத்திட்டமும் கிடையாது, எப்படி வேண்டுமானாலும் பொருளீட்டலாம், எப்படி வேண்டுமானாலும் இந்த உலகத்திலே சுகபோகங்களை அனுபவிக்கலாம். நமக்கு அப்படியா மார்க்கம் சொல்லி இருக்கின்றது? நமக்கென்று சில வரையறைகளை வகுத்து தந்திருக்கின்றது. அதையெல்லாம் பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. உண்மை முஸ்லிம்களாக எதை அல்லாஹு தாலா சொல்லுகின்றானோ அந்த உண்மை முஸ்லிம்களாக ஆக வேண்டும். ஒரே ஒரு எச்சரிக்கையாக அல்லாஹு தாலா ஒரு வசனத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அதாவது யார் இந்த குர்ஆனுடைய சில வசனங்களை ஏற்றுக்கொண்டு யார் சில வசனங்களை புறக்கணித்து விடுகின்றார்களோ, தமக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு தமக்கு கஷ்டமாக இருக்கின்றதை விட்டு கொடுத்து விடுகின்றார்களோ, ஃபமை எஃப் அல் தாலிக அகிசியுன் ஃபித் துன்யா, இந்த உலகத்திலே அவர்களுக்கு நாம் கேவலத்தை கொடுப்போம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகின்றான், இந்த மார்க்கத்தில் சிலதை எடுத்துக்கொண்டு சிலதை விட்டு விடுகின்றோம். நமக்கு எதோ மனோ இச்சைக்கு சரியாக இருக்கின்றதோ அதை எடுத்துக்கின்றோம், எதை நமக்கு மனோ இச்சை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றதோ அதை நாம் பின்பற்றுவதில்லை. யார் இப்படி இந்த வேதத்திலே சிலதை ஏற்றுக்கொண்டு சிலதை புறக்கணிக்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் இந்த உலகத்திலே கேவலமான வாழ்க்கையை நாம் தருவோம். அல்லாஹ் வாக்குறுதி கூறினான். நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய சூழ்நிலை நாம் இந்த மார்க்கத்தில் முழுமையாக நுழையாததின் காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட கேவலங்கள் இழிவுகள் எல்லாம் இஸ்லாமியர்களை நோக்கி வருகின்றது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், அன்துமுல் ஆலவுன இன்குன்து மூமினி, மூமின்களாக இருந்தால் நீங்கள் உயர்வாக தான் இருப்பீங்க, இந்த உலகத்தில் கண்ணியமாக தான் இருப்பீங்க. இந்த உலகத்தில் உங்களுக்கு எந்த சோதனைகள் வரும், நோய் நொடிகள் வரும், கஷ்டங்கள் வரும், ஆனால் உலகத்தில் உங்களை பார்த்து கண்ணியமாக இருப்பான். பிறர் உங்களை பார்த்து பயப்படுவான். எப்படி சஹாபாக்களை பார்த்து பயப்பட்டாங்க, எப்படி அபூபக்கரை பார்த்து பயப்பட்டாங்க, உமரை பார்த்தா நடுங்குவான், பெரிய பெரிய வல்லரசுகள்லாம் நடுங்குவான். இவ படையா, நம்ம சாராயத்தையும் பொம்பளையும் எப்படி நம்ம விரும்புவோமோ அதே போல் இவங்க சாவை விரும்புகிறவங்க, மரணத்தை விரும்புகிறோம். இந்த படை
இது கால் வைத்தால் நம்மால் தப்பிக்க முடியாது என்று அஞ்சியது இந்த உலகம். எதன் காரணத்தினால்? அந்த ஈமானிய வலிமை. எந்த சுய இதையும் மார்க்கத்துக்காண்டி விட்டு கொடுத்துருவாங்க, எதையும் இழக்க தயார். ஆனால் நாம் மார்க்கத்தை இழக்க தயார், நம்ம எதையும் இழக்கக்கூடாது. நம்ம மார்க்கத்தானா விட்டுருவோம், டக்குண்டு ஒரு சின்ன விஷயமா மார்க்கத்தை விட்டுட்டு வெளியே வந்துடுவோம். ஆனால் அவங்க அப்படி இருக்கலை, எதுக்காக வேண்டியும் மார்க்கத்தை விட மாட்டாங்க, மார்க்கம்தான். அதனால தான் இந்த உலகம் அவங்கள பார்த்து பயப்பிடிச்சு. நம்ம இப்படி மாறிட்டதுனால, இந்த மார்க்கத்தில் நம்ம முழுமையாக நுழையாததுனால நம்ம இன்றைக்கி பாதுகாப்புக்கு ஒவ்வொருத்தரையாக போய் தேட வேண்டியதாக இருக்குது. எங்களுக்கு பாதுகாப்பு, நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறோம், எங்களை நீங்கள் பாதுகாக்கணும். யார் வந்து நம்மளை என்ன பாதுகாக்க போகிறா? இப்படிப்பட்ட ஒரு மனோநிலை வளர்ந்ததும் அல்லாஹ்வின் மீது இருந்த நம்பிக்கை நமக்கு சரியாக இருக்காததின் காரணத்தினால்தான். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நாம் இந்த மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து உண்மை முஸ்லீம்களாக வாழ்ந்து நாளை மறுமையிலும் மிக உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி. இன்னல் ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, போதைப் பொருள் ஒழிப்பு என்பதை சமீபத்திலே கூட நம்முடைய எத்தனையோ அமைப்புகள் போதைக்கு எதிராக ஊர்வலங்கள், போராட்டங்கள், கண்டன கூட்டங்கள் எல்லாம் நடத்தினார்கள். போதையை எதிர்க்க வேண்டும். கண்டிப்பாக இந்த உலகத்திலே நாம் ஒரு தவறை கண்டால் அதை சுட்டி காட்ட வேண்டும், அதை மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அது நம் மீது கடமை. ஆனால் இந்த உலகத்தில் நாம் என்ன ஆசைப்பட்டோம் தெரியுமா? இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் வந்து இந்த உலகத்தில் போதையை ஒழித்து காமிச்சாங்க. எதை சாத்தியம் இல்லைன்னு இந்த உலகம் சொல்லுதோ அதை அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சாத்தியப்படுத்தி காமிச்சாங்க. அத்தனை நூற்றாண்டு காலம் கலீஃபாக்களுடைய ஆட்சியிலே போதை இருக்கவில்லை, முற்றிலுமாக போதை ஒழிக்கப்பட்டிருந்தது. உலக வரலாற்றில் கூட அறிஞர் அண்ணா ஒரு முறை பேசுகின்றார், இந்த உலகத்திலே போதையை ஒழிப்பது சாத்தியமில்லை என்று நாம் நினைக்கின்றோம். மேலை நாடுகளெல்லாம் போதையை ஒழிப்பது சாத்தியமில்லை என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் முகமது நபி போதையை ஒழித்து இந்த உலகத்திற்கு காண்பித்தார். போதை இல்லாத ஒரு மக்களை இந்த உலகத்திற்கு காண்பித்தார் என்று சொல்லுகின்றார். அப்படி போதையை ஒழித்து காட்டிய அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி வரக்கூடிய நாமெல்லாம் சந்தோஷப்பட்டிருப்போம். அரபு நாடுகளிலே போதை இல்லை, மக்கா, மதினா, சவுதி அரேபியாவிலே மதுக்கடைகள் இல்லை என்று நாமெல்லாம் பெருமையாக சொல்லி கொண்டிருப்போம், ஆசைப்படவும் செய்வோம். ஆனால் அல்லாஹ் இன்று அவர்களை வைத்தே மதுபான கடையை திறக்க வைத்திருக்கின்றான். அதுவும் சவுதி அரேபியாவிலே. இஸ்லாமியர்கள் ஒருபுறம் போதைக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றோம். அங்கே இஸ்லாமியர்களால், அதுவும் எந்த இடம், அவர்கள் தன்னை பற்றி எப்படி சொல்லிக் கொள்கின்றார்கள்? சவுதி அரேபியாவினுடைய மன்னர் வெறுமனே மன்னர் என்று சொல்ல மாட்டார், ஹாதிமுல் ஹரமைனி ஷரீஃபைன், இந்த 2 புனித தலங்களின் பாதுகாவலர். மன்னர் சல்மான் இருக்கின்றாரே, அவருடைய பெயரில் என்ன வரும்? ஹாதிமுல் ஹரமைனி ஷரீஃபைன், இந்த 2 புனித தலங்களையும் ஹிதுமத் செய்யக்கூடியவர், பணிவிடை செய்யக்கூடியவர் அவருடைய பட்டம். அவர் சொல்லுகின்றார், நாங்கள் மேலை நாட்டிலே இருந்து வரக்கூடிய அந்த விருந்தினர்களுக்காக வேண்டி அவர்களுக்காக மட்டும் நாங்கள் மதுவை இங்கே திறக்கின்றோம், மதுக்கடைகளை நாங்கள் இங்கே திறக்கின்றோம். எப்படி அவர்களுக்கு மட்டும் மதுவை கொடுத்துவிட்டு அதை சாத்தியப்படுமா? அது வெளி மார்க்கெட்டுக்கு வராதா? அதை 10 வாங்குபவன் 20 வாங்கி வெளியிலே விற்க மாட்டானா? அது மக்கா மதீனாவை சுற்றி வராதா அந்த பொருட்கள் எல்லாம்? ஏன் இப்படி அவர்களுக்கு இந்த உலக ஆசை இப்படி முற்றிவிட்டது? என்ன அல்லாஹ் குறையை வைத்தான்? நம்ம நாட்டிலாவது சோறு இல்லாமல், பசியோட, சரியான வருமானம் இல்லாமல், வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கிறோம். எல்லாத்தையும் அல்லாஹ் கொட்டி கொடுத்துருக்குறான். ஆனாலும் கூட இந்த உலக ஆசை, மேலை நாடுகளிலே படித்துவிட்டு வந்து இந்த உலக நாட்டினுடைய ஆசை, இன்னும் இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டும், இன்னும் பொருளாதாரத்திலே முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற தப்பான அந்த கண்ணோட்டத்திலே இது போன்ற செயல்கள் எல்லாம் அரங்கேற்றம் செய்யப்படுகின்றது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். புனித தலங்கள் இருக்கக்கூடிய அந்த ஊர்கள், இதற்கெல்லாம் நாம் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் காப்பாற்றுவான். மக்கா மதீனா நம்முடைய பொறுப்பு கிடையாது. இருந்தாலும் இது போன்ற சாத்தானிய சக்திகள் அங்கே ஆட்சியில் அமர்கின்ற பொழுது இது போன்ற தீய பழக்கங்களை
இஸ்லாம் எதை ஒழித்து வைத்திருந்ததோ, எதை கட்டி போட்டு வைத்திருந்ததோ அதையெல்லாம் அவிழ்த்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹு தாலா இதிலிருந்தெல்லாம் இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் தக்வா சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.